கோவிட்க்கு அப்புறம் பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இப்பதான் டிராவல் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டிராஃபிக் அண்ட் ரெவன்யூவை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைச்சது என்னன்னா இந்த க்ரோயிங் டிமாண்டை ஹேண்டில் பண்ண ஏர்பஸ் திரும்பவும் A380 மேனுஃபேக்சரிங்கை ரெஸ்யூம் பண்ணுவாங்க அண்ட் ஏர்லைன்ஸ் இந்த ஏர்கிராஃப்ட் அதிக ரூட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஏர்பஸ் சைடு A380 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை 2021 ஸ்கிராப் பண்ணிட்டு அதை இப்போ A321 XLR அசம்பிளி லைனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல எவ்வளவுதான் டிமாண்ட் அண்ட் நீட் இருந்தாலும் ஏர்பஸ் கிட்ட இருந்து திரும்பவும் ஒரு A380 வர சான்ஸே கிடையாது. ஆல்சோ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல சில மிடில் ஈஸ்டர்ன் கேரியர்ஸை தவிர வேற எந்த ஏர்லைன்ஸும் A380 ஆப்ரேட் பண்ண பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல. பிகாஸ் ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய குவாட் இன்ஜின் ஏர்கிராஃப்ட். ஸோ அட்லீஸ்ட் 85 to 90% லோட் ஃபேக்டர் இருந்தா மட்டும்தான் அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஏர்லைன்ஸ்னால ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியும். அந்த ஏர்கிராஃப்ட் அதிக ஃபியூல் கன்சியூம் பண்றது மட்டும் இந்த ஹை ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு ரீசன் கிடையாது. இந்த ஏர்கிராஃப்ட்டை லேண்ட் பண்ணணும்னா லேண்டிங் சார்ஜஸ் இருக்கு, ஏர்போர்ட்ல பார்க்கிங் பே காஸ்ட் இருக்கு, ஏரோ பிரிட்ஜஸ் ஆப்ரேட் பண்ற காஸ்ட், மெயின்டைன் பண்ண அதிக டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. ஆன்போர்ட்ல பைலட்ஸை இன்க்ளூட் பண்ணாமே நார்மலா 22 crew members இருப்பாங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட் ஃபேக்டர் இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்றதுல இருக்கனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ் அவங்க ஃபிளீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏர்கிராஃப்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சைஸும் ரொம்ப பெருசா இருக்கனால வெரி லிமிடெட் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ்ல மட்டும் தான் இதை லேண்ட் பண்ண முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் சென்னை ஏர்போர்ட்ல ஒரு A380 கூட பார்க்க முடியல.